ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி மேக்ஸில் லீனியர் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியாக வரும். இதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை கிளியராக அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த கொஸ்டினுக்கு மேக்ஸிமைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இது ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸு. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இது என்ன அர்த்தம்னா, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு அர்த்தம். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அர்த்தம். இப்போ இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு எக்ஸ் 0 கொடுத்தனா என்ன ஆகும்னு பாருங்க. 0 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ ஒய்யோட வேல்யூ 4ன்னு வருது. அதே மாதிரி ஒய்க்கு நான் 0 கொடுத்தேன்னா எக்ஸோட வேல்யூனா வரப்போகுது எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு 4ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 வரும். எப்பவுமே இது ஒரு பாக்ஸ் ஃபார்மெட்டில் போட்டு வச்சுருங்க. ஸோ எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,4 0,4. செகண்ட் பாயிண்ட் வந்து 4,0. ஸோ இப்போ இதை கிராஃபில் பிளாட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் கிராஃப் ஷீட்டே இருக்க போது இந்த லைனை எப்படி பிளாட் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,4. ஸோ 0ல் 4 இங்கே வரப்போகுது 0,4. அதை மென்ஷன் பண்ணுங்க 0,4. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4,0 இப்படி மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ இந்த லைனை இப்படி கனெக்ட் பண்ணிடுறியா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஷேடிங் பண்ணுற விஷயம்னா எப்படின்றத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனில் 0,0 இந்த இடத்துல இருக்கா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணா வரும் பாருங்க. 0 + 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அதாவது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இது கரெக்டாக வருதா? கரெக்டாக வருதுன்னா ஒபே பண்ணுது. ஒபே பண்ணுச்சுன்னா டுவர்ட்ஸ் த 0 ஷேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அப்போ அவனோட ஷேடிங் இந்த சைடு இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை கிளியராக இது மாதிரி லாஜிக்காக புரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட் 0,0 சப்ஸ்டியூட் பண்ணு. 0,0 சப்ஸ்டியூட் பண்ணினா இது வருது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ லெஸ் தென் ஒபே பண்ணுது அப்படின்னா டுவர்ட்ஸ் த 0 பண்ணிக்க போகிறேன். ஸோ ஷேடிங் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் லைன்ஸை இது மாதிரி இது மாதிரி ஷேட் பண்ணி வச்சிடணும். ஷேடிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? ஸோ இது மாதிரி ஷேட் பண்ணிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு முடிச்சிடணும். இதில் ஒரே ஒரு லைன் தானே. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்னமா இருக்கும் அப்படின்னா இது வந்து 0,0. ஸோ 0,0 0,4 4,0 4 பாயிண்ட்டு, மூணே பாயிண்ட். ஸோ 0,4 நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,0 நெக்ஸ்ட் 4,0. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி எழுதிடுறீங்க. சரியா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். z இஸ் ஈக்குவல் டு 3x + 4y. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். என்ன வர பாரு, 3 × 0 0 + 4 × 4 4 16. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு 16 வரப்போகுது. இங்கே ரெண்டுமே 0, அப்போ 0 தான் வரப்போகுது. 4,0னா 3 × 4 + 0 12. ஸோ அப்போ இதில் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம்னா 16 தான் மேக்ஸிமம். ஸோ வேர்டிங்ஸில் எத்தி எழுதிடணும். ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ is 16. மேக்ஸிமம் வேல்யூ is 16 அட் எந்த பாயிண்ட்? 0,4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை கார்னர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லணும். இந்த பாக்ஸை தெளிவாக போட்டு வச்சுங்க. சரியா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லாத பேர் கார்னர் பாயிண்ட்டை சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஈஸியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல மினிமம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மினிமம் அப்படியே இருக்கட்டும். சப்ஜெக்டட் டு கன்ஸ்ட்ரைன்ஸ் 3 ஈக்குவேஷன் இருக்கா, 1 2. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாக்ஸ் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும், எக்ஸ் ஒய்யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x 0 கொடுத்தோன்னா ஆகும் போது பாருங்க, 0 + 2y = 8ன்னு வரும். y is equal to 8/2 4. ஸோ 0க்கு 4 வருது. சரியா? yக்கு 0 கொடுக்க போகிறேன். yக்கு 0 கொடுத்தனா x + 0 = 8ன்னு வந்துடும். இது 8ன்னு வரப்போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். செகண்ட் லைனை என்ன பண்ணணும் அப்படின்னா
அதே மாதிரி 3x plus 2y less than or equal to 12. ஸோ எக்ஸ் ஒய் பாக்ஸ் போட்டுங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 தரேன். எக்ஸுக்கு 0 கொடுத்தனா இது 0 ஆகிடுமா? 2y ஈக்குவல் டு 12ன்னு வரும். y ஈக்குவல் டு 6ன்னு வரப்போகுது. அப்போ 0,6ன்னு வரப்போகுது. இப்போ நான் yக்கு 0 கொடுத்தனா 3x is equal to 12ன்னு வரும். x is equal to 12 divided by 3 4ன்னு வரப்போகுது. ஸோ 4,0. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? கிராஃபில் பிளாட் பண்ணிடணும். இப்போ இந்த கிராஃபை எப்படி பிளாட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனு 0,4ஆ? ஸோ 0,4 இந்த பாயிண்ட் 0,4ன்னு மென்ஷன் பண்ணுங்க. இதில் தான் கார்னர் பாயிண்ட்ஸாக இருக்கும். 0,4 8,0வா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,4 நெக்ஸ்ட் 8,0ன்னும் போது இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ 8,0 இதை லைனை கனெக்ட் பண்ணிடலாம். லைனை கனெக்ட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நான் ரெட் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ லைனை கனெக்ட் பண்ண உடனே அது மேலே எழுதி வச்சுருங்க. என்னான்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அதோட பேர் எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. இப்போ இதோட ஷேடிங், இதில் அந்த ஷேடிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த இடத்துல 0,0 சப்ஸ்டியூட் பண்ணால் நான் வருது பாருங்க. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 வருது. ஸோ இது ஒபே பண்ணுது. அப்போ ஷேடிங் டுவர்ட்ஸ் தான் வரப்போகுது. டுவர்ட்ஸ் த 0 வரப்போகுது. இப்படி ஷேட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் லைன் 0,6 0,6னா இந்த இடத்துல வரப்போகுது. நெக்ஸ்ட் 4,0 இந்த பாயிண்ட். ஸோ இதை வந்து நான் வேற கலரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேற கலரில் கனெக்ட் பண்ணனா இப்போ அதை லைனாக ஜாயின் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்டையும் 0,4யும் 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,6 4,0. ஓகேவா? ஸோ இப்போ இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னும் போது என்ன நடக்கும்? இதுலையுமே 0,0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 வரப்போகுது. இது ஒபே பண்ணுது அப்படின்னா இதுவுமே டுவர்ட்ஸ் தான் ஷேட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஹைலைட்டரில் ஃபர்ஸ்ட் இது ரெட் கலரில், ஸோ ரெட் கலர் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுறேன். ஸோ ரெட் கலர் ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டுவர்ட்ஸ்ன்றதால ஃபுல்லாக எப்படி ஷேட் பண்ணிடுறோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரீன் கலருமே டுவர்ட்ஸ் திஸ் சைட் தான். அப்போ இதுவுமே ஷேட் பண்ண போகிறேன். ஷேட் பண்ணும்போது 2 ரீஜனும் எதில் கவர் ஆகுதோ, 2 கலரும் எங்கே இருக்கோ, செகண்ட் லைன் தானே. ஸோ செகண்ட் லைன் இது. ஸோ அப்போ 2 கலருமே எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. சரியா? நீ எக்ஸாம் ஹாலில் ஷேட் பண்ணும்போது ஒன்று வெர்டிக்கல் லைன்ஸாகவும் ஒன்று ஹரிசாண்டல் லைன்ஸாகவும் போட்டுக்கோ. 2 லைன்ஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த 2 கலர் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ அப்போ இதுதான் கார்னர் பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் நான் வரும்ன்ட்டு நோட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் 0,4 வந்துருக்கு. வெரி குட். 0,4. நெக்ஸ்ட் இது 0,0. சரியா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் என்னது? 4,0. சரியா? ஸோ 4,0 இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏதுன்னா இந்த பாயிண்ட். சரியா? இந்த ரீஜன் பேர் என்ன அதுன்னு சொல்லிடணும். இது பேர் தான் ஃபீசிபிள் ரீஜன். சரியா? ஃபீசிபிள் ரீஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி விட்ருங்க. எழுதணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம இந்த 2 கலர் மிக்ஸ் ஆன ரீஜன் தான் ஃபீசிபிள் ரீஜன். சரியா? ஃபீசிபிள் ரீஜன். இப்போ இந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நம்மளுக்கு ஸ்கேல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் ரஃபாக ஒரு லைன் இப்படி கனெக்ட் பண்ணேன்னா 3ல வருது. இது என்ன வரும்? இதுவுமே 3ல வருதா? இல்லை 2ல வருமா? சரி 2ல வருதான்னு பார்ப்போம். உனக்கு இதில் இப்படி பண்ண தெரியல அப்படின்னா நம்ம 10th ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? இப்படியும் வெரிஃபை பண்ணு. அப்படி இல்லைன்னும் போது இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர ஆன்சரையும் சால்வ் பண்ணலாம். சரியா? அது எப்படின்னு இங்கே பண்ணி காட்டுற பாருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட்டை இப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா சால்வ் பண்ணும். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் பாயிண்ட்டை 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 12ன்னு எடுப்பேன். 2 ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. மைனஸ் ஆகிடும். -2x இஸ் ஈக்குவல் டு -4ன்னு வரும். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4/2. x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துச்சு பாரு. x ஈக்குவல் டு 2னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 2 ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8ன்னு வரும். 2y இஸ் ஈக்குவல் டு 8 - 2. 2y இஸ் ஈக்குவல் டு 6. y ஈக்குவல் டு 6/2 3. கரெக்டாக வந்திருக்கு பார்த்தியா? அப்போ இந்த பாயிண்ட்டு 2,3. ஃபோர்த் பாயிண்ட் 2,3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவங்க கொடுத்த மினிமம்
அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இசட்டோட வேல்யூ. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x ப்ளஸ் 4y. இதில் ஒன்று ஒன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம். நான் இந்த இடத்துல போட்டு வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 0 மைனஸ் 3 0 எக்ஸ் வந்து 0 ஒய் வந்து 4. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 4 4 16. ஃபர்ஸ்டோட வேல்யூ 16. நெக்ஸ்ட் இதுக்கு மைனஸ் 3 எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ 0. அப்போ 0 தான் வரப்போகுது. சரியா, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் 4 0வா மைனஸ் இது 0 0 போட்டு வச்சுங்க. 0 into 0 0 தான். தேர்டுக்கு வந்து மைனஸ் 3 into 4 ப்ளஸ் 4 into 0. அப்போனா வரும் மைனஸ் 12ன்னு வரப்போகுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் 2 3 மைனஸ் 3 into 2 ப்ளஸ் 4 into 3. இது பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் 6 ப்ளஸ் 12. அப்போ ப்ளஸ் 6ன்னு வரப்போகுது. ஸோ ப்ளஸ் 6ன்னு வருது. ஸோ இப்போ இதில் எந்த வேல்யூ மினிமம்னு பாருங்க. எந்த வேல்யூ மினிமம் அப்படின்னும் போது ஸோ இந்த வேல்யூ தான் மினிமம். ஸோ மினிமம் வேல்யூ இஸ் மைனஸ் 12 அட் த பாயிண்ட் 4 0 அப்படின்னு வேர்டிங் மென்ஷன் பண்ணிடணும். சரியா, புரிஞ்சுச்சா எப்படின்ட்டு? ஸோ மினிமம் வேல்யூ இஸ் மைனஸ் 12 அட் 4 0. அவ்வளோதான் சொல்யூஷன். 3 மார்க் கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இதில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டட் டு கன்ஸ்டன்ட்ஸ். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே கிராஃப் போட தெரிஞ்சா போதும். 3x ப்ளஸ் 5y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனு 5x ப்ளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 15 எடுத்தேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்தனா வரும் பாருங்க. 0 ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 15 வரும். y இஸ் ஈக்குவல் டு 15/5 3ன்னு வரப்போகுது. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ் ஒய் 0க்கு 3 வந்துடும். செகண்ட் பாயிண்ட்டுக்குன்னா வரப்போகுதுன்னா எக்ஸ் ஒய் வந்து 0ன்னு எடுத்துப்பேன். 3x ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 15. 3x இஸ் ஈக்குவல் டு 15. x இஸ் ஈக்குவல் டு 15/3 5. அப்போ ஒய் 0 தரும்போது எக்ஸ் வந்து 5ன்னு வருது. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு 2 பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்டத்துக்கு 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா வரப்போகுது பாருங்க. 2y ஈக்குவல் டு 10ன்னு வரும். y ஈக்குவல் டு 5ன்னு வந்திருக்கும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு y 0 கொடுப்பேன். y 0 கொடுக்கும்போது 5x ஈக்குவல் டு 10ன்னு வந்திருக்கும். எக்ஸுக்கு வந்து 10/5 2ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த டேபிளர் ஃபார்ம் போடும்போது என்ன வரப்போகுது பாருங்க. எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,5, செகண்ட் பாயிண்ட் வந்து 2,0. சரியா, இப்போ இந்த 2 லைனையும் பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனா 0,3 இந்த பாயிண்டை வச்சுட்டு 0,3ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5,0 இந்த பாயிண்ட்டை 5,0 மார்க் பண்ணிடுங்க. ஸோ இதை ரெட் கலர் லைன்லாம். ஸோ அதை அப்படியே நான் லைனை கனெக்ட் பண்ணி விட்டுறேன். சரியா, ஸோ லைன் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இந்த லைன் மேலே அதோட பேரை மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதோட நேம்னா வரப்போகுது அப்படின்னா இந்த லைனோட நேம் வந்து இந்த லைன் வந்து என்ன இருக்குன்னா 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 15. ஓகேவா, இது ஒபே பண்ணுதா இல்லையான்னு பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 ஒபே பண்ணுதானா கிடையாது. 0 தான் சின்ன கரெக்ட் தான். சரியா, எந்த சைடு வாய் கம்மியா இருக்கும் அது சின்ன நம்பர் தானே. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ 15 பெரிய நம்பர், 0 சின்ன நம்பர் தான். கரெக்ட் தான். டுவர்ட்ஸ் த 0 ஷேட் ஆக போகுது. சரியா, நெக்ஸ்ட் செகண்ட் லைன் 0,5 0,5 இங்க வரப்போகுது. இதை 0,5ன்னு போட்டுருவேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2,0 2,0னா இங்க வரப்போகுது. 2ல 0 2,0. இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணுவேன். இந்த லைனை கனெக்ட் பண்ணும்போது நான் ஆகும் பாருங்க. இங்க இருந்து இப்படி வரப்போகுது. இது ஒபே பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். ஒபே பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். அப்பனா வரப்போகுது 0 ரெண்டுமே 0 0 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கரெக்ட் தான். அப்போ இதுவுமே ஒபே பண்ணுது. இதுவுமே இன்சைட் தான் வரப்போகுது. ஸோ ஷேடிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துங்க. ஷேடிங் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸாக நான் பண்ணிக்கிறேன். ரெட் கலரை ஹரிசாண்டல் லைன்ஸாக பண்ணுறேன். சரியா,
ஸோ ரெட் கலரை ஹரிசாண்டல் லைன்ஸாக பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் கலரை வெர்டிக்கல் லைன்ஸாக பண்ணிக்கிறேன். அப்போ இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நீ ஷேடிங் பண்ணி காமிச்சாலும் ஓகே. இப்போ 2 லைன்ஸும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதான் வந்து ஃபீசிபிள் ரீஜன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் பாருங்க. இந்த பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் இருக்க போகுது. ஸோ 0,3 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 0,0, நெக்ஸ்ட்டு 2,0, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நான் அதை நோட் பண்ணும். சரியா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. நான் அது 0,3, 0,0, 2,0. இப்போ இதை நீ அப்படியே கனெக்ட் பண்ணி போட்டாலும் ஓகே. இந்த பாயிண்ட் எதுக்கு நேராக வருது பாருங்க. இதுல கரெக்டா கிராஃப் ஷீட்ல ப்ராப்பரா வரும். இது கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கலாம். அதனால நீ என்ன பண்ணு, சால்வ் பண்ணி போட ஆரம்பிச்சிரு. இது ரெண்டுத்தையும் 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணு. சரி, இந்த 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணினா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 3x plus 5y equal to 15, 5x plus 2y equal to 10. இந்த 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி xy கண்டுபிடிப்பாங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் இது பாயிண்ட்ல வர மாதிரி இருக்கு. சரியா? அதனால நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். 10th படிச்சிருப்போம் பாரு, எலிமினேஷன் இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட், எது வேணா எடுத்துக்கோ. நான் எலிமினேஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிபிள் பண்றேன். அப்பனா வரும் 2 3s are 6x, 2 5s are 10y, 2 into 15 30. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 5ஆல மல்டிபிள் பண்ணனா 5 5s are 25x, 5 2s are 10y, இது 5 தானே, 5 10s are 50. சேம் சைன்லாம் மைனஸ் பண்ணுறேன். அப்போனா வரப்போகுது 19 வரப்போகுது. சரியா? 19xன்னு வரும். 19 + 6 தான் வந்து 25ன்னு வரும். சரியா? அப்போ 19x is equal to பெரிய நம்பர் மைனஸ் தான், -19x is equal to -20ன்னு வரப்போகுது. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 20/19 வருது. சரியா? ஸோ ஆன்சர் வந்து 20/19 வருது எக்ஸுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சா? இப்போ ஒய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 3 into எக்ஸுக்கு பதில் 20/19 + 5y = 15. இது உள்ள மல்டிபிள் பண்ணினா 3 2s are 60, 60/19 + 5y = 15. அப்போ 5y is equal to 15 - 60/19. இதை என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5y is equal to 19 into 15 போட்டிங்கன்னா வரும் பாருங்க. 9 5s are 45, 5 1s are 5 + 4 9, 19 1s ஆர்ன்றதால அப்படியே போட்டுக்கலாம். 5 9 2s are 18, 1 285. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 285 - 60 / 19. 285ல 60 போச்சுன்னா எவ்வளோ வரும் பாருங்க. 5 2 225. சரியா? 5y is equal to 225 / 19. y is equal to 225 / 19 into 5. ஸோ இந்த 5 இங்கே டிவைட் பண்ணினா 5 1s are 5 4s are 20, remaining to 5 5s are 25. ஸோ y is equal to 45/19. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சதுதான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 20/19, 45/19. சரியா? ஸோ 20/19, 45/19. ஸோ 20/19, 45/19 சால்வ் பண்ணி தான் இதை போட்டாகணும். கிராஃபில் வச்சு அப்படியே சால்வ் பண்ணால் கிடைக்காத ஆன்சரு. 20/19, 45/19. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை என்ன பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாமா? நான் இங்கேயே அப்படியே ரஃபாக பண்ணிட்டு வந்துடுறேன். 0,3 இது 0 ஆகிடும். 5 into 0 + 3 into 3. அப்போ 3 3s are 9. இதோட வேல்யூ 9. நெக்ஸ்ட்டுக்கு 0,0னா ரெண்டுமே 0 ஆகிடும். ஸோ 2,0வா? ஸோ 2,0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 5s are 10 + 0 10ன்னு வரப்போகுது. ஸோ இதுதான் கொஞ்சம் பெருசாக வரப்போகுது. 5 into 20/19 + 3 into 45/19. அப்போ இதுனா வரும் 100/19 + 45 into 3 பண்ணினா என்ன வரப்போகுது? 3 5s are 15, 3 4s are 12, 135. 135/19 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 235/19. சரியா? ஸோ 235/19. ஸோ டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக 9ஓட அதிகமாக தான் இருக்கும். 20 சப்போஸ் 20ஆக இருந்தாலுமே 10s are தான் 200 வரும். இப்போ அதோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இதுதான்.
சரியா? அதை பாக்ஸ் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 235/19. மேக்ஸிமம் வேல்யூ max value is 235/19 235/19 at the point 20, 19 45/19. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ மினிமைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு லைனு, இது ஒரு லைன், கன்ஸ்ட்ரைன்ஸ் 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ XY ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் x + 3y less than or equal to 3. ஸோ இதை சால்வ் பண்ணி டேபிளர் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் ஒய் ஸோ பாயிண்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 கொடுப்பேன். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தனா 3y = 3ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ 1ன்னு வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 0 கொடுத்தனா இது 0 ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக x = 3ன்னு வந்துட போகுது. சரியா? ஸோ இது முடிச்சிட்டோமா? செகண்ட் லைன் வந்து x + y 2. அப்போ x + y 2வா? அப்போ இதுக்கும் ஒரு பாக்ஸ் போடுவோமா? என்ன பண்ணோம்? எக்ஸுக்கு 0 கொடுத்தனா y வந்து 2 வரப்போகுது. ஒய்க்கு 0 கொடுத்தனா x வந்து 2 வரப்போகுது. ஸோ இப்போ இது 2 லைன் தெரிஞ்சிச்சா? இந்த 2 லைன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா கிராஃப் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0,1னா 0,1னா இங்கே தான் வந்துட போகுது. நெக்ஸ்ட்டு 3,0 இந்த பாயிண்ட் இங்கே வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணனா இது மாதிரி வரப்போதா? கரெக்டாக வச்சு வரைங்க. இந்த பாயிண்ட்ல வச்சுருங்க. இந்த பாயிண்ட்ல ஸோ இப்படி லைன் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி விட்டணும். நான்ட்டு இது வந்து 0,1, இந்த பாயிண்ட் வந்து 3,0 3,0 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் செகண்ட் வந்து 0,2. அப்போ இங்கே வரப்போகுது 0,2. நெக்ஸ்ட்டு 2,0 அது இங்கே வரப்போகுது 2,0. இப்போ இதை லைன் ஷேட் பண்ணி விட்டணும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் இப்படி வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ இதை ஷேடிங் பண்ணணும். ஷேடிங் பண்ணுறப்ப எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஷேடிங்கில் 0 ≥ 3 இது கரெக்டானா இது தப்பு. சரியா? ஏன்னா 0 சின்ன நம்பரு, 3 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரெட் கலர் தானே அவுட் சைடில் ஷேட் பண்ண போகிறேன் இப்படி. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு 0 > 2 கொடுத்துருக்காங்க. இதுவுமே என்னது 0 சின்ன நம்பரு, 2 தான் பெரிய நம்பர். இதுவுமே தப்பு. அப்போ இதோட ஷேடிங்கும் இப்படி தான் வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ ரெண்டுமே அவுட் சைடில் தான் வரப்போகுது. இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இல்லை, கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னா இதோ இந்த பாயிண்ட்டு 0,2 இந்த பாயிண்ட்டு அது கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட்டு 3,0. சரியா? 3,0. ஸோ இது வந்து அன்பவுண்டட் ரீஜன். அன்பவுண்டட் ரீஜன். சரியா? ஏன்னா அன்பவுண்டட் ரீஜனு உள்ள க்ளோஸ் ஆகல. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஸோ x + 3y = 3ன்னு போட்டுக்கோ. x + y = 2வா? ரெண்டுத்தையுமே சைன் மைனஸ் பண்ணினா 3x - y வந்து 3y - y வந்து 2y = 3 - 2 1 y = 1/2ன்னு வருது. சரியா? 1/2ன்னு வந்துச்சா? அதை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். x + 1/2 = 2ன்னு வரப்போகுது. x = 2 இது ஆன்சர் போச்சுன்னா -1/2. அப்போ 2 சார் 4 4 - 1 3/2 x = 3/2. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3/2 1/2ன்னு வரப்போகுது. சரியா? 3/2 1/2ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அன்பவுண்டட் ரீஜன் வந்தால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் பண்ணும். சரியா? அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை தூக்கி மினிமம்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இசட்டோட வேல்யூனா அது 3x + 5y. ஸோ 3 × 0 0 தான். 5 2s are 10. இதோட வேல்யூ 10. இப்போ 3 × 3 3 3s are 9. 9 + 0 0 ஆகிடும். இப்போ இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 3 × 3/2 + 5 × y-யோட வேல்யூ 1/2. அப்போ நான் வரும் பாருங்க 3 3s are 9/2 + 5/2. 9/2 + 5/2ன்னும் போது 14/2. 14/2 வந்து 7. ஸோ இதில் எது மினிமமாக இருக்குது? 7 தான் மினிமமாக இருக்குது.
ஆனா இப்ப இந்த ரீஜனை எடுத்தவொடனே மினிமம் சொல்ல முடியாது. ஸோ இப்ப இந்த அன்பவுண்டட் ரீஜன்ல இந்த 7 மினிமம் வந்து மே ஆர் மே நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லணும். மே மே ஆர் மே நாட் பாசிபிள் அப்படின்னு இந்த வேர்டிங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும். அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைனை எடுத்துக்கணும். 3x plus 5y ஈக்குவல் டு வந்த வேல்யூ எடுத்துக்கணும் 7. சரியா? ஸோ இந்த வேல்யூ எடுத்துட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டு அந்த லைனு இந்த ரீஜனுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ இது அன்பவுண்டட் தானே, ஃபுல்லாக இப்படி தான் ஷேட் பண்ண போகிறேன். இந்த சைடு ஃபுல்லாக இப்படி ஷேட் ஆயிடும். சரியா? ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கும். இப்போ இந்த லைனுக்கு தனியாக நம்ம சால்வ் பண்ணோம். இந்த லைனை நான் இங்கே சால்வ் பண்ணிக்கிறேன். 3x plus 5y equal to 7. ஸோ என்ன பண்ண போகிறேன்? எக்ஸு ஒய்யு எக்ஸுக்கு 0 கொடு. எக்ஸுக்கு 0 கொடுத்தனா 5y equal to 7ன்னு வரப்போகுது. y is equal to 7/5. 0,7/5 வரப்போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 0 கொடுத்தனா என்ன வரப்போகுது பாரு. ஒய்க்கு 0 கொடுத்தனா 3x is equal to 7ன்னு வரும். எக்ஸ் வந்து 7/3ன்னு வரப்போகுது. ஸோ 7/3 கொடுக்கும்போது 0ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ 7/5 அப்படின்னும் போது அதோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 7/5. 5 1s are 5, remaining 2.0. 5 4s are 1.4. ஆக்சுவலாக 1.4ன்னு போட்டுக்கிறேன். 7/3 7/3 பண்ணும்போது 3 2s are 6, 1 பாயிண்ட் வச்சு 0, 2.3. சரியா? இது வந்து 2.3. அப்போ இப்போ இந்த பாயிண்ட்ஸை என்னென்ன பாயிண்ட்ஸு 0, 1.4. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0, 1.4. இது வந்து 7/3னா 2.3, 2.3, 0வா? ஸோ இந்த லைன் எங்கே வருதுன்னு சால்வ் பண்ணும். 0, 1.4 அப்படின்னும் போது இந்த இடத்துல எங்கேயோ வரப்போகுது. சரியா? ஸோ இந்த இடத்துல வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 2.3, 0 இந்த இடத்துல வருது. சரியா? ஸோ அப்போ இந்த இடமா அதை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணும் போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்த லைன் வந்து இந்த ஷேடட் ரீஜனுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை. கரெக்டா? ஸோ வந்த லைனு வந்து மேட்ச் ஆகலை, உள்ள இல்லை, தனியாக இருக்கு. ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து மினிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சா? சப்போஸ் உனக்கு வந்த லைனு இப்படி எங்கன்னா ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த அன்பவுண்டட் ரீஜனுக்குள்ளேயே வந்துச்சுன்னா அப்போ வந்து நாட் மினிமம் எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் லாஜிக். ஸோ இப்போ வந்த லைனு it can be seen that visible region has no common points. அது எழுதிக்கணும். as no common point. as no common point. as no common point ன்னு சொல்லிட்டு as no common point அப்படி சொல்லிட்டா அப்படின்னா லைன் வந்து தனியாக தான் வந்திருக்கு. அப்போ மினிமம் வந்து 7, மினிமம் வேல்யூ 7, அட் பாயிண்ட் வந்து அதே தான் 3/2, 1/2. சரியா? ஸோ அன்பவுண்டட் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோ. இப்போ அன்பவுண்டட் கொஸ்டின் மட்டும் நான் இன்னொரு முறை சொல்கிறேன், தெளிவாக பார்த்துங்க. இப்போ போட்ட கொஸ்டின் அப்படியே 2 லைன் போட்டிருப்போம். இது வந்து அன்பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜனு, கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதில் மினிமம்ன்ட்டு இந்த பாயிண்ட் வந்துச்சு. ஸோ அன்பவுண்டட் அப்படின்னும் போது என்ன பண்ணோன்னா மே ஆர் மே நாட் பி பாசிபிள் சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்த இசட் வேல்யூவை எடுத்துப்பேன். சரியா? ஸோ அவங்க கொடுத்த இசட் வேல்யூலேயே அந்த 7ன்னு எடுத்துப்பேன். சரியா? 7ன்னு எடுத்துட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுவேன். அதுதான் இந்த லைன் 3x plus 5y equal to 7. இதுக்கு லைன் ட்ரா பண்ணனா இதுக்கு என்னென்ன பாயிண்ட் வந்துச்சு 0, 1.4, 2.3, 0. அந்த லைன் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. சரியா? இந்த லைன் வந்து அந்த அன்பவுண்டட் ரீஜனுக்கு தனியாகவே வந்திருக்கு. இந்த லைன் தனியாக இப்படி தான் வந்திருக்கு, அந்த ஷேடட் ரீஜன்லாம் வரல. இது மாதிரி வந்துச்சுன்னா மினிமம் வேல்யூ அதுதான். புரிஞ்சா? ஒரு சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் இதுலேயே இருக்கும். அதுக்கு வந்து இந்த ரீஜனுக்குள்ளேயே அந்த லைன் போயிடும்.
அப்போ வந்து நோ மினிமம் சொல்யூஷன் சொல்கிறோம். சரியா? அந்த லைன் வந்து தனியாக அந்த காமன் பாயிண்ட் எதுவும் இல்லாமல் தனியாக வந்துச்சு அப்படின்னும் போது ஸோ இட் இஸ் மினிமம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமைஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2y கொடுத்துருக்காங்களா? சப்ஜெக்டட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபாஸ்ட்டாக போட்டு வந்துடுறேன். நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம்னா இது ஒரு ஈக்குவேஷன் லைனு 3x + y less than or equal to 15. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். x + 2y 10. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தனா 2y = 10ன்னு வரும். y வந்து 10/2 5ன்னு வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸு ஒய் 0,5ன்னு வரப்போகுது. இப்போ ஒய்க்கு நான் 0 கொடுத்தேன்னா இது வந்து 10ன்னு அப்படியே வரப்போகுது. அப்படியே பார்த்தோன்னே போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து 3x + y = 15 எடுத்தனா எக்ஸ் ஒய்யா எக்ஸுக்கு 0 கொடுத்தனா நான் வரும் பாருங்க, இது 0 ஆகிடும். ஒய் வந்து 15 வரும். ஒய்க்கு 0 கொடுத்தனா 3x = 15 வரும். எக்ஸ் வந்து 15/3 3 1s are 3 5s are 5ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,5 0,5 இங்கே வரப்போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10,0வா? ஸோ 10,0 10,0ன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 10,0 இந்த பாயிண்ட் வந்து 10,0 சரியா? 10,0. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு சரி இதை லைனை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த லைனை கனெக்ட் பண்ண அப்படின்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணும்போது இப்படி வரப்போகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து 0,15. ஸோ 0,15 அப்படின்னும் போது மேலே எங்கேயோ பெருசாக போகுது. ஸோ இந்த கிராஃப் வந்து ஸ்கேல் நீ பெருசாக வச்சுருக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து அப்படியே போகணுமா? இந்த கிராஃபை நான் கீழே வச்சு ஐயோ அந்த லெட்டர்ஸ்லாம் போயிட்டு சரி 15 வச்சுனா ஸோ இந்த பாயிண்ட்டை மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 0,5வா? ஸோ 0,5 இந்த பாயிண்ட் இங்கே இருக்க போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டு 0,5 நெக்ஸ்ட்டு 10,0. ஸோ இது ஒன்று முடிஞ்சிச்சா? ஸோ இதை லைனாக நான் கனெக்ட் பண்ணிடுறேன். லைனாக கனெக்ட் பண்ணும்போது இப்படி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 0,15 0,15 அப்படின்னும் போது இங்கே வரப்போகுது. சரியா? 0,15 இந்த பாயிண்ட் இங்கே 5,0 இங்கே வரப்போகுது. சரியா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்க போகுது. சரியா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிடலாம். 0,15 இது வந்து 5,0 இது வந்து 5,0ன்னு வந்திருக்கும். ஸோ 5,0வா? இது வந்து 0,5. இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து 0,5. இது ஷேடிங் பண்ண வேலை பாருங்கள். ஷேடிங்னா பண்ணோம் 0 < or 10 ஒபே பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனு இது உள்ள ஒபே பண்ணுது. செகண்ட் லைன் 0,15 இதுவுமே ஒபே பண்ணுது. ரெண்டுமே இன்வெர்ட்ஸ் தான். ஸோ ரெண்டுமே இன்வெர்ட்ஸ்ன்றதால லைன்ஸ் எப்படி பண்ணணும்னு பாருங்க. லைன்ஸ் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகலாக பண்ணிக்கிறீங்களா? ஒன்று தான் வெர்டிகலாக ஹரிசாண்டலாக பண்ணிக்கோ. இன்னொன்று வெர்டிகலாக பண்ண அப்படின்னும் போது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுறது எங்கன்னு பார்த்துங்க. சரியா? ஸோ இந்த ரீஜன் ஸோ அப்போ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற ரீஜன் மட்டும் கலர் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ திஸ் ரீஜன் இந்த ரீஜன். சரியா? ஸோ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு டபுள் கலருமே வருது. அப்போ இதை தான் நம்ம பவுண்டட் ரீஜன் ஃபீசிபிள் ரீஜன் சொல்லுவாங்க. பவுண்டடு ஃபீசிபிள் ரீஜனு. இந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் பாரு. 0,5 ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,5 நெக்ஸ்ட் 0,0 நெக்ஸ்ட் 5,0 இந்த பாயிண்ட் என்ன வருதுன்ட்டு அப்படியே செக் பண்ணி பார்ப்போமா? இது பாயிண்ட்ல வர்ற மாதிரி இருக்கு. சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y = 10 3x +
y equal to 15. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். x plus 2y equal to 10. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 3s are 6x plus 2y 2 into 15 30. ஸோ சப்ராக்ட் பண்ண எல்லாத்தையுமே. அப்போ மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 வருது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 4ன்னு வருது. அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 4 plus 2y equal to 10. 2y is equal to 10 minus 4 6. y is equal to 6 by 2 3. அப்போ பாயிண்ட் வந்து 4க்கு 3க்கு நேராக இருக்கு. சரியா, 4, 3. அப்போ அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,5, 0,0, 5,0, 4,3. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இசட்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இசட் வந்து 3x plus 2y. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணனா வரப்போகுது 0. 2 5s are 10. இதுக்கு 0 0னா 0 தான் வரப்போகுது. இது வந்து 5 3s are 15 plus 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது 3 into 4 plus 2 into 3. 12 plus 6 18. 12 plus 6 18. ஸோ 18 மேக்ஸிமம் கேட்டிருக்காங்களா, மேக்ஸிமம் வந்து இந்த பாயிண்ட் தான். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 18 அட் பாயிண்ட் வந்து 4,3. சரியா, மேக்ஸிமம் வேல்யூ 18 அட் பாயிண்ட் வந்து 4,3.